அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் ஜோதிடம் பிடித்தவர்களுக்கு ஒரு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இவர்கள் எந்த நட்சத்திரங்களில் இருந்தால் வலிமையான அப்படிங்கிறது தெரியணும். அதாவது சூரியனுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார், சந்திரனுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார், செவ்வாய்க்கு வலிமை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார், புதனுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார், குருவுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார், சுக்கிரனுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார், சனிக்கு வலிமை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார், ராகு கேதுகளுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் போய் இவங்க நின்றுட்டாங்கன்னா அவங்கள அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய உண்மை என்ன சொல்கிறாங்கன்னா ஜோதிடத்தில் இருக்குது. இது பழங்கால நூல்களில் இருக்கிறது. இதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன சொன்னான்னா ஒரு திசையே நடக்குது, அது வலிமையான பலனை செய்யுமா என்பதை நீங்கள் எப்படி தீர்மானிக்கணும் அப்படின்னா அது நின்ற நட்சத்திரங்கள் தான். அப்போ சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நின்றால் வலிமையான சக்தி உடையவராக இருப்பார், இது ஸ்டாண்டர்ட், இதில் யார் மாற்றல முடியாது. அப்போ சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தால், சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தாலும், புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தாலும், பூச நட்சத்திரத்தில் இருந்தாலும், ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சூரியன் பயங்கரமான வலிமையுடையவராக செயல்படுவார். சூரியனுக்கு அவ்வளவு அந்த நட்சத்திரங்களில் உட்கார்ந்த பலன் பயங்கரமாக இருக்கும். அதே சமயத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் பயங்கரமான சக்தி உடையவர் அப்படின்னா மக நட்சத்திரத்தில் இருந்தால், சந்திரன் மக நட்சத்திரத்தில் இருந்தால், பூர நட்சத்திரத்தில் இருந்தால், உத்தர நட்சத்திரத்தில் இருந்தால், இதற்கு நம்ம உதாரணமே செய்யலாம். முன்னாள் முதலமைச்சர் மகம் நட்சத்திரம், இந்நாள் முதலமைச்சர் பூர நட்சத்திரம். இதெல்லாம் அந்த சந்திரன் என்ன சொல்றான்னா ஒரு பயங்கரமான சக்தி உடையவராக இருப்பதனால தான் இத்தனையும் இவங்க தாங்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா இருக்க முடியாது. அப்போ சந்திரனுடைய அமைப்பு மகம், பூரம், உத்திரம் இதில் இருந்ததுன்னா இவர்கள் ஒரு மேன்மையான லெவலுக்கு கண்டிப்பாக வருவாங்க. சந்திரனை வச்சு வந்துடுவாங்க. அந்த சந்திரன் இவர்களுக்கு என்ன ஆதிபத்தியமாக இவருடைய லக்கணத்துக்கு வருகிறதோ அந்த ஆதிபத்தியத்தில் இவர்கள் கண்டிப்பாக ஜெயித்து விடுவார்கள். அதே மாதிரி செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் அஸ்தம், அஸ்த நட்சத்திரத்தில் நின்றால், சித்திரை நட்சத்திரத்தில் நின்றால், சுவாதி நட்சத்திரத்தில் நின்றால், விசாக நட்சத்திரத்தில் நின்றால் செவ்வாய் பயங்கரமான சக்தி உடையவராக இருப்பார். இவரிடம் போய் மோதி நம்ம ஜெயிக்க முடியாது, மோதி ஜெயிக்க முடியாது. அப்போ செவ்வாய் அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகத்தில் இருந்தால் பயங்கரமான வலிமையான சக்தி உடையவர். அதுக்கடுத்து புதன் அனுசத்தில் இருந்தால், கேட்டையில் இருந்தால், மூலத்தில் இருந்தால் அவருக்கு பயங்கரமான வலிமையுடையவர். எனக்கு புதன் அனுசத்தில், ஏன்னா அந்த வலிமை அவர்களிடம் இருக்கும். புதனால் எனக்கு வலிமை உண்டு. ஜோதிடத்தில் எனக்கு பயங்கரமான வழி. அதன் மூலமாக தான் பெரிய என்னுடைய பொழப்பே என்னுடைய குழந்தைகள்லாம் ஒரு நல்ல சக்தியுள்ள படிப்பு படிக்க வைப்பதற்கு இந்த புதன் அனுசத்தில் இருந்த காரணத்தினால் எனக்கு ஜோதிடத்தை எடுத்து சொல்ல இயம்பு என்ற காலத்திலிருந்தே பேர் உண்டு. சொன்னபடி நடந்துடும். அதற்கு காரணம் அந்த கிரக வலிமை தான். அதற்கடுத்து குரு என்று சொல்லக்கூடியவர்
அவிட்டம், சதயம், புரட்டாதியில் நின்றால் மிக 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 வலிமையானவர். மிக மிக வலிமையானவர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ குரு அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தாலும், சதய நட்சத்திரத்தில் இருந்தாலும், புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் மிக மிக வலிமையானவர். அதுக்கடுத்து சுக்கிரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் மிக மிக வலிமை, ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் மிக மிக வலிமை, மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருந்தால் மிக மிக வலிமை. சுக்கிரனுக்கு வலிமை எங்கே, எனர்ஜி எங்கே அதிகமாக கிடைக்கும் என்று சொன்னால், கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடத்தில் சுக்கிரன் இருந்தால் அவர்கள் மிக மிக வலிமையான சக்தியாக இருப்பார்கள். அதற்கடுத்து சனி. சனி எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் ஒரு சக்தி உள்ளவராக இருப்பார் என்று சொன்னால், புராடம், உத்திராடம், திருவோணம். புராடம், உத்திராடம், திருவோண நட்சத்திரத்தில் சனி இருந்தால் அந்த சனி வலிமை மிக்க சனியாக கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஏன்னா தெரியணும் எல்லாரும். அதுக்கடுத்து ராகு கேதுகள். ராகு கேதுகள் என்ன சொல்கிறான்னா உத்திரட்டாதி. ராகு உத்திரட்டாதியில், ராகு கேதுகள் உத்திரட்டாதி, ரேவதி, அசுவதி, பரணி இந்த 4 நட்சத்திரங்களில் இருந்தால், ராகு கேதுகள் உத்திரட்டாதி, ரேவதி, அசுவதி, பரணி நட்சத்திரங்களில் இருந்தால் அவர்கள் அசைக்க முடியாத ஒரு சக்தி உடையவர்களாக இருப்பார்கள் என்று ஜோதிட சூத்திரம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் எப்பயுமே உங்களுடைய ஜாதகத்தில், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சூரியன் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யத்திலும், சந்திரன் மகம், பூரம், உத்திரத்திலும், செவ்வாய் அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகத்திலும், புதன் அனுசம், கேட்டை, மூலத்திலும், குரு அவிட்டம், சதயம், புரட்டாதியிலும், சுக்கிரன் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடத்திலும், சனி புராடம், உத்திராடம், திருவோணத்திலும், ராகு கேதுகள் உத்திரட்டாதி, ரேவதி, அசுவதி, பரணியிலும் இருந்தால் இந்த கிரகங்களுக்கு வலிமையான சக்தி உண்டு. இவர்கள் ஒரு விதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிரக ஆதிபத்தியம் சார்ந்த விஷயத்திலும் அவருடைய லக்கணத்திற்கு இந்த கிரகங்கள் என்ன ஆதிபத்தியம் உடையதோ கண்டிப்பாக இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பயங்கரமான ஆட்களாக இருப்பார்கள் என்று ஜோதிட சூத்திரம் சொல்லுகிறது. அதனால் நீங்களும் என்ன சொல்லணும், உங்களுடைய பாதசாரத்தில் பார்த்து சூரியன் எங்கே இருக்கிறார், சந்திரன் எங்கே இருக்கிறார், செவ்வாய் எங்கே இருக்கிறார், புதன் எங்கே இருக்கிறார், குரு எங்கே இருக்கிறார், சுக்கிரன் எங்கே இருக்கிறார், சனி எங்கே இருக்கிறார், ராகுகேதுகள் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து அது சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன நல்லது நடக்க வேண்டுமோ அதை ஆக்டிவேஷன் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்க, பெரிய வெற்றிகளை நீங்கள் குவிக்க முடியும் அப்படின்னு ஜோதிட சூத்திரம் சொல்லுகிறது. பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.